எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் கௌதமி குமார் பேசுகிறேன். இன்றைக்கி தெய்வத்தின் குரலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மத போதகரோட யோகித அம்சங்கள் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த தலைப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம். சரிங்களா, வாங்க பார்க்கலாம். உலக நாடுகள் எல்லாமே நிறைய ஏராளமான தத்துவ ஆராய்ச்சியாளர்களும் சரி, ஆத்ம சாதகர்களும் சரி, அத்வைதத்தையே பரம தத்துவமாக அங்கீகரிக்கிறாங்க. என்ன அத்வைத மதகுரு அப்படின்னு சொல்கிறாங்க. யார்? சங்கராச்சாரியர், ஆதி சங்கராச்சாரியர் அவங்கள. சரிங்களா, இவ்வளோ பேர் இருக்கிறது காரணம் என்னென்னா சித்தாந்தத்தில் இருக்கிற சிறப்பு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு நானே யோசித்து பார்த்தா அத்வைத சித்தாந்தம் ஒன்று மட்டும்தான் சகல எல்லா மக்களும் பின்பற்றுறாங்களா? உலகத்தில் எத்தனையோ சித்தாந்தங்கள், எத்தனையோ மதங்கள் மக்கள் அனுசரிக்கிறாங்க. ஒரு தேசத்து மக்களே ஒரு மதத்துலேருந்து இன்னொரு மதத்துக்கு மாறவும் செய்கிறாங்க. புத்தர் காலத்தில் வைதிக மதஸ்தர்கள் பௌத்தத்தில் சேர்ந்தாங்க. அதுக்கப்புறம் எத்தனையோ இந்துக்கள் கிறிஸ்தவ மதத்துலேயும் சரி, முஸ்லீம் மதத்துலேயும் சரி சேர்ந்துருக்காங்க. ஜைனர்கள் வைஷ்ணவர்களாக மாறி புஷ்டி மார்க்கிகள் அப்படிங்கிற ஒரு பெயர் பெற்றிருக்காங்க. ராமானுஜர் காலத்தில் பலர் விசிஷ்ட வைதிகள் ஆனார்கள். ஸ்ரீமதரோட காலத்தில் பலர் மத்ம சித்தாந்தத்தை ஏற்றுக்கிட்டாங்க. ஆதிசங்கரோட காலத்தில் அந்த மதங்கள் பௌத்தம், ஜைனம் முதலிய நலிவு ஏற்பட்டுச்சு. வைதிக மதத்தில் ஏன் நலிவு ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி எல்லாம் யோசிக்க ஆரம்பித்தாங்க. ஒரு காலத்தில் கொடிகட்டி பறந்த மதங்கள் எல்லாமே அதுக்கப்புறம் ஏன் நலிவடையணும், தவிடு பொடி ஆகணும் அப்படின்னு ஒரு சமயத்தை அப்படி யோசிக்க ஆரம்பித்தாங்க. அப்போது ஒரு சமயத்தை சித்தாந்தத்தை ஏற்கிற சகல ஜனங்களும் தத்துவத்தை ஆராய்ஞ்சு பார்த்து அதில் சேர்றாங்களா அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பித்தாங்க. சரிங்களா, பொதுவாக மக்கள் என்ன பண்ணுறாங்க, ஒரு மதத்தை ஏற்கிறாங்கன்னா அவங்க மதத்தில் ஒரு இதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறோம். அப்படி அவங்க மதத்தில் உள்ளதை பற்றி சொல்ல தெரியணும் அவங்களுக்கு. ஆனால் என்ன சொல்ல தெரியணும்னா சடங்கு சம்பிரதாயங்கள் அதை பற்றி சொல்ல தெரியணும் அவங்களுக்கு. சரிங்களா, ஆனால் வாஸ்தவத்தில் எந்த மதத்தில் இருக்கிற ஏராளமான பொது மக்களுக்கு அந்த மதத்தை பற்றி கொள்கைகளும் சரி இப்படி விவாதிக்கிற அளவுக்கு நுணுக்கமாக தெரியாது. நம்முடைய இந்து மதத்தில் உள்ளவங்களுக்கும் சரி தான். சரியா, ஆனால் எந்த மதமாக இருந்தாலும் சரி தத்துவத்தை மட்டும் வச்சு வர்றதில்லை. மக்கள் தத்துவத்தை பற்றி கவலைப்படவே இல்லை. நல்ல குணம் இருக்கா, நல்ல பழக்கம் இருக்கா, கருணையும் சாந்தமும் உள்ளவராக ஒரு மகான் வந்தால் போதும். அவங்கள பார்த்த மாத்திரத்திலே ஜனங்களுக்கு நம்பிக்கை உண்டாயிடுது. அவர் எந்த தத்துவத்தை சொன்னாலும் சரி அது நல்லதாக தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு திடமான ஒரு நம்பிக்கை அவங்க மதத்தில் வந்துடுது. அதனால் அவங்க சேர்றாங்க. அதனால தான் ஒரு மத கோட்பாடுகள் எத்தனை பரம தத்துவங்களை விளக்கினாலும் சரி அந்த மத பிரதிநிதியாக இருக்கிறவங்க ஒரு மத குரு அவங்க ஒழுங்கு தப்பி விட்டாலே உடனே அந்த மதம் அழிய தொடங்கிடுது. அதனால தான் ஒன்றுக்கொன்று நேர் விரோதமான தத்துவங்களை கொண்ட மதங்களுக்கு ஏன் மக்கள் கூட்டமாக போகிறாங்க, ஏன் இதுக்கு நேராக காரணம் சொல்ல தெரியல. இதுதான் விசேஷமானது. ஜனங்க தலைக்கு மேலே தூக்கி வச்சு கூத்தாடி கொண்டிருந்த மதங்கள் எப்படி மங்கி அழிந்தன அப்படின்னு பார்த்தா அது காரணம் இதுதான் அப்படின்னு தெரியுது. சரிங்களா, மக்கள் முதல்ல எதை கவர்றாங்க, என்ன எப்படி இதாகுது அப்படிங்கிற ஒரு பதில் கிடைக்கிது. ஒரு மதம் எப்படி அழிகிறது அப்படின்னு பார்த்தாலே அது எப்படி வாழ்கிறது, எப்படி வளைகிறது அப்படின்னு புரியுது. சரிங்களா, இன்றைக்கி இதை பற்றி பார்த்தோம். நாளைக்கு இதோட தொடர்ச்சியை பற்றி பார்க்கலாம். சரிங்களா, அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.